என் முகத்தை பார்த்தது முதல் கேள்வி கேட்ட டாக்டர் புரட்சி தலைவன் பாரத ரத்னா எம்ஜிஆரை போல கேட்டவன். ஆனால் நான் திமுக பக்கா கலைஞர் ரசிகன். ஆனால் கேட்ட முதல் கலைஞன் புரட்சி கலைஞன். உணவு அருந்தினாயா, சாப்பிட்டியா? அண்ணே சாப்பிட்டண்ணே. பொய் சொல்லாத, பொய் சொல்லாதையா. போய் முதல்ல நீ சாப்பிட்டு வையா, அப்புறம் பேசலையா. போய் உணவு அருந்து விட்டு வந்தேன். என்ன கதை வச்சிருக்க, என்னடா கதை வச்சிருக்க நீ? இப்படித்தான் கேட்ட, உரிமையோடு கேட்டார். நான் அதுக்கு அடுத்த பதில் சொன்னேன், அண்ணா இனி இவனின் ஆதிக்கம் அப்படின்னு. மறுபடி சொல்லு, இனி இவனின் ஆதிக்கம். நீ அருமையான டேட்லா, இனி இவனின் ஆதிக்கம் இல்லை. நீ உச்சத்துக்கு கூட்டு போயிட்ட. டைட்ல நல்லா இருக்கடா. நீ காலையில் ஊட்டி வந்திருக்கு, காலையில் ஊட்டி வந்துருக்கு. இங்கெல்லாம் இந்த டிஸ்டர்பன்ஸில் கேட்க முடியாது. பாக்கெட்டில் காசு இருக்கா? மேனேஜர் கூப்பிடுங்க, அவர்கிட்ட ஒரு 5000 ரூபா பணம் கொடு. நல்லா ரெடி ஆகிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு தண்ணி அடிப்பியா? இல்லை நான் தண்ணி இல்லை, பொய்யில் என்கிட்ட பேச கூடாது. தண்ணி அடிக்கிறேன், தண்ணி அடிச்சு நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு கல்லவா. நான் கதை கேட்குறேன். அப்பொழுது அவர் நடிகர் சங்க தலைவர். அந்த தெய்வம் மறைந்து விட்டது, கண்ணீர் கலக்குகிறது. அந்த தெய்வம் இருந்திருந்தால் நான் இந்த கடற்கரைக்கு வந்திருக்க மாட்டேன். இப்படி எனக்கு ஒரு நிலை ஏற்பட்டு இருக்காது. இன்றைக்கிட மாபெரும் இயக்குனர் அந்த தெய்வம் மறைந்து விட்டது. என்னென்ன படம் எடுத்திருக்கீங்க நீங்க? நான் எடுக்கவில்லை, உதவி இயக்குனராக வேலை பார்த்தேன். யாரிடம் உதவினர்? ஐவி சசி, கே ரங்கராஜ், சிவச்சந்திரன், சூரிய பிரகாஷ், மாயி, வருஷநாடு, இப்படி ஒரு 12 டேரக்டர் வேலை பார்த்துருக்கிறேன். பாக்கியராஜ் கிட்ட ஃபுல் டிஸ்கஷன் நான் தான். இவங்க கிட்டலாம் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு நீங்களே ஒரு சொந்தமாக ஒரு படம் எடுத்துருக்கலாம்ல? அதற்கு பொருள் உதவி வேண்டும். ஓகே. எனக்கு பொருள் இருக்கிறது, பொருள் இல்லை. பொருள் இருக்கிறது, பொருள் இல்லை. என்ன அங்கே நிற்கணும்? விடு, இங்கே நின்று அங்கே நின்று உள்ள விடு. போனது வணக்கம் தலைவர்கள் என்னை குயிக்க வச்சுட்டு தண்ணி கிரீடத்தை வச்சுட்டு எல்லாம் பண்ணதெல்லாம் போதும்டே. சொக்கத்தங்கம்னு கூட போய் வச்சு போட அமைக்க வச்சுக்கினேன். அவன் பெரிய திரைக்கதை வசனத்தில் பெரிய ஆளு, புரியுதா? இந்த ஃபைட் சீலிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறேன். எதுக்கு வந்தேங்க? தம்பி கதை சொல்லணுங்குது. யாரு ஏன் அங்கே நிப்பாட்டி விட்டு இங்கே வந்து என்ன கொடுக்கறது வந்தியா? கூப்பிடுறீங்க தம்பி வாங்க. சாப்பிட்டீங்களா முதல்ல? தேங்க்யூண்ணா. இவ்வளவு நேரம் எங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ணி அழகா கியூட்டா கேட்டதுக்கு எல்லாமே பதில் சொல்லி நீங்க கொடுத்ததுக்காக நன்றிண்ணே. மீண்டும் உங்களுடைய பிளாக்கி அழகா முன்னேறி சதிக்கும் வரை குட் பை, டேக் கேர், பைண்ணா, தேங்க்யூ.